ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த பட்டு சாரி கிளாத் இந்த மாதிரி பட்டு கிளாத்தில் வந்து நம்ம 4 இயருக்கு ஒரு பேபி ஃப்ராக் வந்து கட் பண்ண போகிறோம். இது கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே கான்ட்ராஸ்ட்டாக இது வந்து முந்தி பட்டு மாதிரி டிசைன் வரும். இதுக்கு மேலே இதை வச்சு நம்ம வந்து கட்டிங் பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு பேபிக்கு வந்து பர்த்டே, ஸோ பர்த்டேக்கு கிஃப்ட்டாக என்ன கொடுக்குறது எல்லாம் டாய்ஸ் கொடுப்பாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம் இல்லைங்களா, நம்ம ஒரு கிளாத் ஸ்டிச் பண்ணி கொடுத்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கிஃப்ட்டாக கொடுக்குறதுக்காக நான் இந்த ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறேன், வாங்க. இந்த லைனிங் வந்து இந்த கிளாத்தை வந்து 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட ஹைட்டு வந்து 10 இன்ச் இருக்கேன். ரெடி லென்த் வந்து 9 இன்ச். ஓகே, இப்போ வந்து 4 இயர் பேபிக்கு நம்ம ஷோல்டர் வந்து 4.25 வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நான் ஆஃப் ஷோல்டர் எடுக்க போகிறேன், அது ஒன் சைட் ஷோல்டர் இருக்கிற மாதிரி, ஒன் சைட் ஷோல்டர் இல்லாத மாதிரி. ஸோ அதனால் நான் ஷோல்டரை வந்து கம்மியாக வைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் 4.5 வச்சுக்கலாம், இல்லாட்டி 5 கூட வச்சுக்கலாம். 4.5 கரெக்டாக இருக்கும், நான் 4 வச்சுக்கலாம். ஆம்கோல் வந்து இந்த பேபி கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, ஸோ நான் வந்து 5.5 வைக்கிறேன். ரெடி லென்த் வந்து 6, 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, வெயிஸ்ட்டும் நம்ம அதே வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் இருக்கும், ஸோ நான் அதே இது 6 + 1.5 8. ஓகே, 6. ஓகே, இதை இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி நம்ம கர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஸ்லோப் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொடுத்துக்குங்க. ஓகே, ஸ்லோப் கொடுத்துட்டு 5.5 பாதி 2.25, இங்கேருந்து 1.25 பேக் ஆம்கோல், இங்கேருந்து கையில் இப்படி கர்வ் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரண்ட் ஆம்கோல். ஓகே, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் முன்னாடி குடஞ்சி எடுத்துக்கலாம். கழுத்தகலம் வந்து நான் 2 வைக்கிறேன். இது வந்து நான் அடித்து திருப்பிடுவேன், ஸோ 2 வைக்கிறேன். ஓகே, ரெடி லென்த் வந்து 3, ஷோல்டர் பிடிச்சது சேர்த்து 3.5. ரவுண்டு மாதிரி வைக்கலாம், வி மாதிரி வைக்கலாம். நான் வந்து வி மாதிரி தான் வைக்கிறேன். ஓகே, இப்படி லைட்டாக அப்படி கர்வ் மாதிரி. ஓகே, இப்படி வரைஞ்சிட்டு இது கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணி அந்த சைடும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்குது இல்லைங்களா, இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ளே இப்படி போட்டு இந்த வரைஞ்சதை இப்படி நல்லா அமுத்தி ட்ரேஸ் பண்ணி எடுத்துருங்க. அந்த சைடு நமக்கு ட்ரேஸ் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டிச் வந்து நம்ம அதுக்கு மேலேயே போட்டுக்கலாம். இப்போ இது ட்ரேஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா, ட்ரேஸ் ஆனதுக்கு மேலேயே இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் நெக். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் எப்படி வரை போகிறோன்னா இங்கே ஆம்கோல் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது இப்படி கொண்டு வந்தோம் இல்லைங்களா, இது இப்படி எப்படி மேலே கொண்டு வந்து அப்படியே இந்த ஆம்கோல் எப்படி வருதோ அதே ஷேப்புக்கு இப்படி தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இந்த ஆம்கோல்லேருந்து இப்படியே எடுத்து கொண்டு போய் இப்படியே இந்த நெக்கு கூட ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இதை இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் ரெண்டுமே ஆஃப் ஷோல்டர் வைக்கிறோம். ஒருத்தர் ஃப்ரண்ட்டு மட்டும் ஆஃப் ஷோல்டர் வச்சுட்டு பேக்கில் வந்து ரெண்டுமே ஷோல்டர் வைப்பாங்க. நீங்கள் அப்படி வைக்கிறதா தான் வச்சுக்கலாம். இப்போ இது கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது வந்து மெயின் பீஸில் நல்ல பக்கத்துக்கு மேலே இதை வச்சுட்டு இது எப்படி எப்போது கழுத்தடிப்போம் இல்லைங்களா, இது இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இங்கே வந்து நம்ம ஷோல்டர் அடிச்சு திருப்பிடுவோம். இது வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக தைக்கிறோம், அதனால இந்த ஆம்கோல் சைடு நம்ம இதுலேயே ஸ்டிச் பண்ணி திருப்பிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். இது மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் விட்டு தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இது ஓரத்தில் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங்கும் மெயின் பீஸ்லையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் ஒரு பார்ட் வந்து லைனிங் அடித்து கழுத்து திருப்பி ஸ்டிச் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி லைனிங் வந்து ஒரு ஷேப் எடுத்தோம் இல்லைங்களா, அது அதே ஷேப்பில் போட்டு தைக்கக்கூடாது. ஒன்று வந்து இப்படி நல்ல துணி மேலே இந்த ஷோல்டர் வந்து இப்படி இருக்கிற மாதிரி போட்டு தைச்சோம் இல்லைங்களா, அடுத்தது வந்து அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்களா,
இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ஆப்போசிட் லைனிங் இருக்கிற மாதிரி போட்டு தைச்சாதான் இது திருப்பி எடுக்கும் போது நமக்கு கரெக்டாக வரும். இந்த நேரம் உள்ளே போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் திருப்பி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து எப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அட்காட் பண்ணியிருக்கேன். அட்காட் பண்ணிவிட்டு இதை திருப்பிட்டு இதுக்கு மேலே சுற்றி ஸ்டிச் பண்ணி இந்த சுற்றி லைனிங் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இது வந்து 2 சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்படி பார்த்திங்கன்னா இப்படி பார்த்தா ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கரெக்டாக இது கூட ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து 1 சைடு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சைடை வந்து ஸ்ட்ராப் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் கோல்டன் கலர் கிளிட்டர் கிளாத் மாதிரி எடுத்திருக்கேன். ஸ்ட்ராப் வைக்கிறதுக்கு ஜஸ்ட் 2 இன்ச்சுக்கு எடுத்து அதை நான் ஃபோல்ட் பண்ணி திருப்பி வச்சுருக்கேன். இது வந்து 1 இன்ச்சுக்கு அகலம் இருக்கிற மாதிரி நான் திருப்பி வச்சுருக்கேன். திருப்பி வச்சுட்டு இந்த ஆம்கோல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆம்கோலோட அகலம் நீங்கள் இப்படி பார்த்துக்குங்க. இங்கே வந்து எனக்கு 4.25 இந்த மேலே ஹைட் வருது. ஓகே, அப்போ இங்கேருந்து இதே 4.25 இந்த நேரம் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. ஓகே, அதேமாதிரி பின்னாடியே மார்க் பண்ணிங்க. நான் டாட்டாக ஒரு ஒயிட் டாட் போட்டிருக்கேன். அதேமாதிரி பின்னாடியும் நம்ம 4.25 எங்கே வருதுன்னு ஒயிட் டாட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே போட்டுச்சுங்க. போட்டு வச்சுட்டு இதோட ஆம்கோல் வந்து 5.5 எடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது வந்து 5 இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். 5 அப்போ நம்ம இந்த மாதிரி கிளாத்தில் இங்கே வந்து இங்கே ஒயிட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே விட்டுட்டு இங்கே இந்த நேரம் 5 எங்கே வருது இங்கே வந்து மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த நேரம் வச்சுருங்க. இதோட ஹைட் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கணும், ரெடி லென்த் 5 இருக்கணும். ஓகே, ஷோல்டர் பிடிச்சது போக இங்கே நம்ம 5.5 வச்சு 5 வச்சுருக்கோம். அதே மாதிரி இதுவும் 5 இன்ச்சு வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 1/2 இன்ச்சு விட்டு இங்கே வந்து உள்ளே வந்து இப்படி 1/2 இன்ச்சு விட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இது வந்து வெளியே விசிபிள் இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து ஆக்சுவலாக லைனிங் கழுத்து அடிக்கிறதுக்கு முன்னாடி இதை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினோம்னா நீட்டாக வரும். உங்களுக்கு மேலே இந்த கிளாத் வரதே தெரியாது. ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன் இந்த டைம். இப்போ வந்து பவு வந்து இந்த 1 ஸ்டாப்புக்கு வந்து ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கெலாம் நான் பவு வச்சுட்டேன். நடுவில் வந்து பீட்ஸ் வச்சுக்கலாம். 3 பவு இந்த ஷோல்டர் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச் நம்ம இப்போ கீழ்பாட்டு ஜாயின் பண்ணி வைங்களா, அதை விட்டுட்டு நான் ஒரு லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிற கிளாத் கலர்லேயே கீழே இந்த கலர் கிளாத் வரும். ஸோ நான் இந்த கலர்லேயே எனக்கு லேஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ வந்து லைனிங் வந்து இதோட நீளம் வந்து எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. இதோட நீளம் மெஷர் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு லைனிங்கும் கீழே இருக்கிற கிளாத்தும் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க எப்போ பட்டு பாவடிக்கு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். இது வந்து லைனிங் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். ரேஷன் கடை கிளாத்தாக லைனிங்கை வச்சுருக்கேன். ஸோ அது வந்து சும்மா சிம்பிளாக ஒரு 4-5 ஃப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். இதோட நீளம் வந்து 15 வருது எனக்கு. அதே மாதிரி இந்த கிளாத்தையும் அதே மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு சுருக்க போகிறோம். 15 ஒரு சைடு ஒரு 7.25 இந்த சைடு ஒரு 7.25. இதை வந்து சென்டராக ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. எவ்வளோ உங்கள்கிட்ட கிளாத் இருக்கோ அது சென்டராக ஃபோல்ட் பண்ணி இந்த நேரம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு வரும்போது ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த சைடு வரதை நம்ம 7.25 சுருக்கணும், இந்த சைடு வரதை நம்ம 7.25 சுருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து ஈக்குவலாக வரும். நான் இப்படி தான் வைப்பேன். இப்போ இந்த வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு கீழே லைனிங் வச்சுருந்தீங்களா, அதை ரெண்டையும் சேர்ந்து மேலே வந்து ஹிப்பு கிட்ட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நான் மேல் பாட்டு கீழே போட்டு ஜாயின் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இதை திருப்பிட்டு அப்படியே சைடு அடிச்சிடலாம். எப்போ போல் எவ்வளோ இன்ச்சு விட்டிங்களோ அதை விட்டுட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்க. சைடில் வந்து நான் கயிறு பின்னாடி கொடுத்துருக்கேன். ஓகே, அதை உள்ளே விட்டுட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த ஃப்ராக் ரெடி. இதுதான் ஃப்ராக்கோட ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா, என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.